இன்றைக்கி ஒரு விவசாயி அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் முக்கியமாக சொல்லி ஆகணும்னா வனவிலங்குகளால் வரக்கூடிய இந்த காட்டுப்பன்னி பிரச்சனையே சொல்லலாம். என்ன தான் நம்ம டைமண்ட் ஃபிங்ஸ் வேலி போட்டாலுமே இந்த காட்டுப்பன்னி பற்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கிற காரணத்தினால அழகாக தூண்டிட்டு உள்ளே வந்துடுவார். ஸோ அதை என்னென்ன முறையிலையோ அரெஸ்ட் பண்ணணும்னு பண்ணி பார்த்தோம், எதுவுமே கண்ட்ரோல் ஆகலை. ஃபைனலாக நம்ம எடுத்த ஒரு சூப்பரான டெசிஷனால் ஈஸியாக அந்த காட்டுப்பன்னி வந்து கண்ட்ரோல் ஆச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 4 அடி கலாய் ஷீட்டு 2 அடி புதையிற மாதிரி நல்லா மண்ணுக்குள்ளே புதைச்சி மீதி 2 அடி மட்டும் நல்லா இருக்கிறத நல்லா டைமண்ட் ஃபிங்ஸில் நல்லா கட்டி வச்சுருக்கோம். இதனால் காட்டுப்பன்னி என்ன தான் அந்த டைமண்ட் ஃபிங்ஸ் வழியாக பலன் ஒன்றாலும் இந்த பக்கம் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிறதுனால அவங்களால உள்ளே ஈஸியாக வந்து பயிரை சேதாரப்படுத்த முடியல. இந்த மாதிரி பண்ண ஒரு ரீசனால் காட்டுப்பன்னிக்கிட்டேருந்து ஒரு விடுதலை கிடச்சிதுன்னே சொல்லலாம் நம்ம பயிருக்கு. ஸோ காட்டுப்பன்னியும் நம்ம எந்த விதமான சேதாரமும் படுத்தலை, அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்க பயிரையும் நல்லபடியாக காப்பாற்றணும். ஸோ இந்த மாதிரி வேலை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் நீங்கள் கால் பண்ண அப்படின்னா SR பிளான்ட் நர்சரி பாண்டிச்சேரி. விவசாயம் மற்றும் நர்சரி சம்மந்தமான என்ன மாதிரி என்கொயரியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள்